சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்புல கடைசியாக வெளியான கூலி திரைப்படம் ஒரு சில நேர்மறையான விமர்சனங்களை சந்தித்தாலுமே வசூல்ல எந்த குறையுமே வைக்கல அப்படின்றத அந்த படத்துடைய இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூட சமீபத்திய பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டுமல்லாமல் சூப்பர் ஸ்டாருடைய அடுத்தடுத்த படங்களுமே கண்டிப்பாக தமிழ் சினிமாவுடைய முதல் 1000 கோடி படமாக அமையும் அப்படின்னு ரசிகர்களுமே மிகவும் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. சோ அதற்கேற்றார் போலதான் ஜெயிலர் 2 திரைப்படமுமே உருவாகிட்டு இருக்கு. இதனால ஜெயிலர் 2 திரைப்படம் பற்றி சுவாரஸ்ய தகவல் ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது இந்த திரைப்படத்துல சூப்பர் ஸ்டாரை தாண்டி மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெரீப் அப்படின்னு பல செலிபிரிட்டிஸ் இணைஞ்சாங்க. சோ கடைசியாக பாத்தீங்கன்னா தற்போது நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுமே அந்த திரைப்படத்தில் சிறப்பு தோட்டம் ஒன்றில் நடிக்க உள்ளதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில தற்போது ஜெயிலர் 2 திரைப்படத்துல மற்றும் ஒரு மறைந்த பிரபலம் நடிச்சிருக்காரா. அவர் வேற யாருமே இல்ல, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னுமே சொல்லப்படுது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய இளைய மகனான சண்முக பாண்டியனுடைய படைத்தலைவன் அப்படின்னு படத்துல ஏஐ காட்சிகள் மூலம் சில நிமிடங்கள் தோன்றுவார். அதே போல தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படத்திலுமே இவருடைய ஏஐ காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். இப்படி கேப்டனுடைய ஏஐ காட்சிகள் இடம்பெற்ற படங்கள் அத்தனையுமே பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்றது. சோ அந்த வரிசையில ஜெயிலர் 2 திரைப்படமுமே மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. விஜயகாந்த் சாரும் ரஜினிகாந்த் சாருமே நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றது பலருக்குமே தெரிந்த விஷயம்தான். சோ ஆகையால அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த ஏஐ காட்சிகள் ஜெயிலர் 2 திரைப்படத்துல இணைக்கப்பட்டிருக்கா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.